நமः. ஓம் நமோ ஸ்ரீ சாய்பாபாய 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 நமோ நமः. நம்ம ஒவ்வொரு வாரம் நம்ம கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம். நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனையை பாபாவா கேட்டு அதுக்கு உண்டான வழிகளை நமக்கு காட்டுறாரு. இப்பேற்பட்ட நோய்களில் வந்து நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோய்களை வந்து அவர் எளிதிலே தீர்த்து நமக்கு நல்வாழ்வை அழைச்சி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய சாயோட மகிமை என்னன்னாக்க குழந்தை வரணுற அவர்கிட்ட இருந்து பட்டக்கூடிய ஊதி வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட வியாதியும் குணப்படுத்தக்கூடியது. குழந்தை இல்லாத தமிழகம் குழந்தை பாக்கியத்தை ஆகக்கூடியது. நம்ம என்ன நினைச்சு நம்ம வேண்டிய அந்த விபூதி வைக்கிறோமோ நமக்கு அந்த பிரார்த்தனையை வந்து அவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு. எங்கிருந்தோ அதாவது அதிகமா நிறைய பக்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டில் இருக்கவங்க தான் அதிகமா பாபாவுடைய விபூதியை பயன்படுத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. போன வாரம் கூட நமக்கு தேராதூன்ல இருந்து ஒரு சாய் பக்தர் அவங்களுக்கு வந்து ஏதோ நல்ல காரியம் நடந்ததுனால சாய்பாபாவுக்கு வஸ்திரம் எல்லாமே நமக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே நம்பிக்கையோட பாபா கிட்ட வேண்டக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நல்லபடியான அவர் வந்து நடத்தி கொடுக்குறாரு. இந்த இடத்துல அடியெடுத்து வச்சாலே அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்த்து கொடுப்பேன் ஒரு சத்திய வாக்குடனா உயிரோட்டமா இங்கே அமர்ந்திருக்காரு. ஏன்னா இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்து செஞ்சக்கூடிய சிலை எங்குமே இல்லாத ஒரு அற்புதம். அதனாலதான் இவருக்கு அந்த மகிமை. இன்னொன்று என்னன்னா நம்ம பாபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஷீரடி மண் வச்சுதான் நம்ம வச்சிருக்கோம். ஷீரடியில இருந்து மண் கிடைக்கிறது ஒரு அபூர்வம். நம்மளுடைய ஒரு பாபாவே வந்து நேரடியாக கொடுத்த மாதிரி அவர் ஊதி அந்த மண் பின்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருஸ்தான் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அந்த வேப்பல் இதெல்லாம் வச்சுதான் அவர் பிரதிஷ்டை செஞ்சிருக்கோம். அப்போ கூட நான் கேட்டேன் அவருடைய அந்த மண் கிடைக்கிறது ரொம்ப சிரமம், எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு. சூட்சமத்தை நோண்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. எதனால இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னாக்கா நம்ம பாபா வந்து ரெடியாகி வந்துட்டு அவருக்கு வந்து நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு இங்கே வந்தார். இந்த நாளில் வந்து நம்ம அந்த பூஜையை வந்து பிரதிஷ்டை செஞ்சு நம்ம பூஜையை கொண்டாடணும். அதோட ஞாபகார்த்தமாக தான் அவர் பழைய ஏதோ வச்சிருந்த அந்த ருத்ராட்சமும் அந்த கோலும் வச்சு இன்னைக்கு அவருடைய அலங்காரம். அதனால எல்லாருமே மனமுருக வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நமக்கு வந்து பாபாவுடைய அருள் இன்னைக்கு வந்திருக்கவங்க அத்தனை பேருமே கொடுத்து வச்சவங்க தான் சொல்லுவேன். எதனால அப்படின்னா தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபத்துல இருக்கும். பாபாவுடைய ரூபம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பக்ரி ரூபம். அந்த பக்ரி ரூபத்துலதான் அவர் வந்து எல்லாருக்குமே எல்லாத்தையுமே செஞ்சாரு. அவர் வந்து அலங்காரமா வச்சு பார்க்கணும்னு நினைச்சது வந்து ராதாகிருஷ்ணமாயி அந்த அம்மையாருனால்தான் அவங்க அலங்காரமா வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரே வஸ்திரம் சாப்பிட்டு தான் வச்சிருந்தாங்க. இந்த ரூபத்துல இருக்கும்போது வேண்டுதல் அத்தனையுமே அவர் நிறைவேற்றி கொடுக்காரு. போன வருஷம் நான் ஒரு வேண்டுதல் இந்த ரூபத்துல இருக்கும்போது வேண்டுனேன். எனக்கு அந்த கரெக்டா ஒரு மாசத்துலயே அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்தாரு. அதனால நீங்க வந்திருக்கவங்க அத்தனை பேருமே எவ்வளவோ கோரிக்கை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருமே தீர வேண்டியும் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ மனப்பூர்வமா அதை கேளுங்க. அதாவது எதை கேட்கறதா இருந்தாலும் சரி அந்த நிமிஷத்துக்கு தேவையை மட்டும் கேட்க வேண்டாம். நம்மளுடைய கடைசி கால வாழ்க்கை மட்டும் இல்லாம நமக்கு அடுத்த வர தலைமுறையிலும் அந்த விஷயத்துல நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னாக்க நோய் நொடியற்ற வாழ்க்கை, மன நிம்மதி, மன சந்தோஷம் கேட்க. ஏன்னா மன நிம்மதி மன சந்தோஷமும் நமக்கு வருதுனாக்க எல்லாமே கிடைச்சிருந்தாதான். நோய் இருக்கக்கூடாது, பண பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, இருக்க இடம் வேணும், உடுத்துற உடை வேணும், நல்ல வேலை கிடைக்கணும், நமக்கு தேவையான அத்தனையுமே கிடைச்சாதான், உணவுல இருந்து எல்லாமே கிடைச்சாதான் மனசு வந்து நிம்மதியா இருக்கிறணும். அதனால தெய்வத்திட்ட வேண்டும் போது மட்டும் எந்த இடத்துக்கு சென்றாலும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் என்னைக்குமே எனக்கு நிரந்தரமா இருக்கிறதுக்கும் என்னுடைய குடும்பத்தாருமே கொடுங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில கடன் என்ற பிரச்சனையும் இருக்காது, நோய் என்ற பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு தேவையான அத்தனையுமே உங்களுடைய
தெய்வங்கள் அத்தனையுமே கொடுத்துருவாங்க. இந்த வியாழக்கிழமை குரு நாள், அதுவும் குரு நேரம் சொல்லக்கூடிய குரு ஹோரை 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்கு தான் நமக்கு பூஜைகள் அத்தனையுமே நடைபெறும். எதனால அப்படின்னா அந்த குரு உரையில வந்து என்ன பிரார்த்தனை குருவோட இடத்துல இருந்து நீங்க வேண்டுறீங்களோ அந்த பிரார்த்தனை அவர் உடனடியாகவே அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. மறுநாள் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நம்மளோட குலதெய்வத்தோட இங்கேயே இவர் பாவத்தை நம்ம செய்த பாவங்கள் இருந்தாலும் சரி நம்மளுடைய கர்மங்களும் அத்தனையுமே தீர்த்துறாரு. அடுத்து நம்ம புனித தன்மையோட தான் நம்ம தெய்வத்தையே வணங்க போறோம். அதனால வியாழக்கிழமை குரு யார் வந்து நம்மளுடைய இங்க மட்டும் இல்ல எந்த பாபாவுடைய ஆலயத்துக்கோ இல்ல உங்களுடைய குருமார்கள் சித்தர்கள் ஆலயத்துக்கோ சென்றிருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை ஆலயத்துக்கு போக முடியலனாலும் சரி அருகில் உள்ள தெய்வங்களை உங்க குலதெய்வமா நினைச்சு வணங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய அத்தனையுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய அத்தனை வளங்களும் செல்வங்களும் மன நிம்மதியும் கிடைக்கணும். யாரும் கஷ்டப்படணும் தெய்வம் எழுதி வைக்கிறதுல நம்மளுடைய கர்மவினை தான். அந்த கர்மவினையை நீங்களும் எல்லாரும் மனப்பூர்வமா வேண்டிக்கோங்க. முதல் பிரார்த்தனை வந்து நம்மளுடைய ஆலயத்துடைய பிரார்த்தனை தான். இதே குலத்துல தான் வந்து அவரை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜயதசமி அன்னைக்கு எல்லாரும் கோரிக்கை வைக்க சொன்னோம். அடுத்த வருஷம் வந்து நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிடணும், மழை பெஞ்சா கூட ஒழுகாத இடத்துல அமரணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றி கொடுத்தாரு. அதற்காண்டி நன்றி தெரிவிச்சுக்கணும். 2வது அன்னதானம் அலங்காரம். நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு சாய் பக்தர்கள் மூலியமா அன்னதானம் ஏதாவது நடந்துகிட்டு இருந்தது. எல்லாருக்கும் ஒரு சோதனை காலம் மாதிரி நமக்கும் ஒரு சோதனை காலத்தை தான் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் பாபா வந்து எப்பவுமே கைவிட மாட்டாரு அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கு. இந்த அன்னதானமும் இந்த பூஜையும் என்றென்றைக்குமே தடங்கள் இல்லாம எனக்கு அது தன விஷயத்தோட பொருளாதாரத்திலையும் சிறந்து இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நடத்தணும்னாலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வியாழக்கிழமை 5000 ரூபாய் கிட்ட செலவாகும். அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சாய் பக்தர்கள் ஒரு 2 வாரமா நமக்கு வந்து நம்மளுடைய பக்தர்களுடைய இதுல நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குறை இல்லாம எப்பவும் போல எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர இந்த பிரார்த்தனை வைக்கிறேன். அடுத்து நம்ம கோயிலுக்கு வந்து நம்ம சேவை செய்யக்கூடிய சாய் பக்தர்கள் அத்தனை பேருமே எந்த குறையும் என்று நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் சகல செல்வ வளங்களோடுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாதத்தில் இந்த பிரார்த்தனை வைக்கிறோம். அடுத்தது ரியா மித்ரா அந்த குடும்பத்தார்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு சரியாகணும். தங்கச்சிக்கு வந்து போஸ்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிரியா மித்ரா அவங்களுக்கு வந்து சீக்கிரமா போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாதத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். அடுத்தது மனிஷா சர்மா அவங்க குடும்பத்திலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எத்தனையுமே தீர வேண்டி பாபாவுடைய திருப்பாதத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். ரகுராம் இந்துஜா தம்பதியினர் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்கு. அது வந்து ஒருத்தர் கொடுக்காம இது பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க மனதும் மாறி அவங்களுக்கு விரைவில் அந்த தொகையை வந்து மீடு தரணும். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே நீண்டாயிரமா இருக்கணும், சக செல்வங்களோட இருக்கணும்ட்டு அந்த குழந்தையும் எந்த ஒரு குறையும் என்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாவுடைய திருப்பாதத்தில் வைக்கிறோம். அப்புறம் சிவா திவ்யா ஈஸ்வரன் குடும்பத்தினர் அவங்க குடும்பத்தார்களும் எந்தவித குறையும் நீண்டாயிரம் ஆரோக்கியம் சக செல்வங்களுடன் இருக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாதத்தில் வைக்கிறோம். சாய் உமா மகேஸ்வரி சுரேஷ் பினேஷ் குடும்பத்தார்கள் எந்தவித குறையும் நீண்ட ஆயிரம் ஆரோக்கியம் சக செல்வங்களுடன் இருக்குன்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாதத்தில் வைக்கணும். அடுத்தது நம்மளுடைய சாய் பக்தர் ஒருத்தர் அவருக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அது வந்து பாபா விரைவிலே அதுக்கு இருக்கக்கூடிய வழியை கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பணி வந்து வேலையில் வந்து சரியாக வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல வேலைகள் வந்து தொடர்ந்து அமையவும் பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்திக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு வந்திருக்க பக்தர்கள் எந்த கோரிக்கைகள் வச்சிருந்தாலும் சரி அந்த பாபா வந்து விரைவிலே அவங்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும். கடன் பிரச்சனைகள் இருந்தாக்க அந்த கடன் பிரச்சனை தீர்க்கணும். உடல் ரீதியாக நோய் இருந்தாலும் அதை வந்து உடனடியாக குணப்படுத்தி அவங்க வாழ்க்கையில மன நிம்மதி மன சந்தோஷத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனைக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு வர முடியாமல் பாபா கிட்ட வேண்டிட்டு இருக்கவங்க திருமண பாக்கியம் வேண்டி வேண்டிட்டு இருக்கவங்க சிறு குழந்தை பாக்கியம் வேண்டியிருந்தாலும் பாபா திரும்பி நிறைவேற்றிக்கிறோம். பாபா கிட்ட 2 நிமிஷம் கண் மூடி வேண்டிக்கலாம். जय साईराम.